சிவபெருமானின் 108 அர்ச்சனை சொல்லியும் நீங்கள் பூஜை செய்யலாம். பிறகு நீங்கள் லிங்க திருமேனிக்கு அன்னம் சாற்றி வழிபட்டிருந்தாலும் சரி, தாம்பூலத்தில் பரப்பி வைத்து வழிபட்டிருந்தாலும் சரி, அது 2 நாழிகை, அதாவது 1½ மணி நேரத்திற்கு மேல் இருக்கக்கூடாது. அதற்குள் அதை எடுத்து ஒரு பங்கை தயிருடன் சேர்த்து கலந்து பிரசாதமாக நீங்கள் சாப்பிடலாம். மற்றொரு பங்கை குளம், ஆறு போன்ற நீர்நிலைகளில் இருக்கும் உயிரினங்களுக்கு உணவாக அளிக்கலாம். இப்படி வழிபடுவதால் அன்னாபிஷேகம் செய்து வழிபட்ட பலனும் சிவபெருமானின் அருளும் முழுமையாக கிடைக்கும். சிவபெருமானிடம் நீங்கள் முன்வைத்த கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும். இப்படி நீங்கள் செய்து வழிபடுவதால் பல ஆயிரம் உயிர்களுக்கு அன்னமளித்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். பலன்கள்: அன்னாபிஷேகம் கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதுக்காகவே சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்ற பழமொழி தோன்றியது. கோடி சிவலிங்கங்களை தரிசித்த புண்ணியம் இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்தால் கிடைக்கும். சிவபெருமானுக்கு செய்யப்படும் இந்த அன்னாபிஷேகத்தை தரிசிப்பவர்களும் பல கோடி புண்ணியமும் சொர்க்கத்தில் இடமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமானை வழிபட்டாலும் தரிசித்தாலும் சிவபூஜை செய்தாலும் மிகப்பெரிய புண்ணியம். அப்படி இருக்கையில் தானத்தில் மிக உயர்ந்த தானமாக சொல்லப்படும் அன்னத்தை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்வதால் அளவில்லாத புண்ணிய பலன்கள் கிடைக்கும். இந்த அன்ன பிரசாதத்தை குழந்தை வரம் வேண்டுவோர் சாப்பிட்டால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழிலில் நஷ்டம், சரிவுகள் சந்திப்பவர்களுக்கு, மன நிம்மதி இழந்து தவிப்பவர்களுக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என வருந்துபவர்களுக்கும் இந்த அன்ன பிரசாதத்தை சாப்பிட்டால் நிச்சயம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும், நலன் உண்டாகும். எனவே இத்தனை சிறப்புகள் வாய்ந்த அன்னாபிஷேகத்தை நாமும் கோவிலிலோ அல்லது வீட்டிலோ வழிபட்டு சிவபெருமானின் பரிபூர்ண அருளையும் கருணையையும் பெறுவோம். சர்வம் சிவார்ப்பணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.